ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்க ஏமா பேசுறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல சப்பாத்தி எக் ரோல் எப்படி செய்யறது தான் பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை குழந்தைங்க காலையில ஸ்கூலுக்கு போகும்போது பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாகவும் கொடுக்கலாம். அது இல்லாமல் ஒரு ஸ்நாக்ஸாகவும் நம்ம லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுக்கலாம். இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சப்பாத்தி எக் ரோல் செய்கிறதுக்காக இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம். அதற்காக இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இது நல்லா சூடானோடனே இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகி வரட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடணும். இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனைலாம் நல்லா போகிற அளவுக்கு இதை நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கும் வதக்கி விட்டுடணும். இது நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்துடுச்சுல. இப்போ இந்த நேரம் மீடியம் சைஸ் தக்காளி 1 எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இதையும் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியும் நல்லா பேஸ்ட்டாக வதங்கி வரணும். இந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு இந்த தக்காளி நல்லா வதங்கி வந்துட்டே இருக்கட்டும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வர நேரத்தில் இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கி வரத்துக்கும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போவே சேர்த்துட்டு இது கூட மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு குழம்பு மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்குங்க. மிளகாய் தூள் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா இது போல் வதக்கி விடணும். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இருக்க ஈரத்தன்மைலாம் நல்லா குறைஞ்சி வந்துடுச்சுல. இந்த அளவுக்கு குறைஞ்சி வந்த உடனே நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடணும். அப்போ தான் இந்த மிளகாயோட நெடியெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா குறைஞ்சி வரும். இதில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக கலந்து விட்டுடலாம். இது நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ இந்த மிளகாயோட நெடியெல்லாம் நல்லா குறைஞ்சும் வந்துடுச்சு. நம்ம சேர்த்துருக்க மிளகாய் எல்லாம் நல்லா நெடி போயிட்டு இது எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சுல. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா 4 முட்டையை இது போல் உடச்சிட்டு சேர்த்துக்கிறேன். முட்டையை இது போல் நல்லா கலந்து விடணும். முட்டையை நல்லா அப்படியே நம்ம இந்த பேஸ்ட்டோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விடணும். இப்போ ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை பொறுமையாக நல்லா கலந்து விடலாம். இந்த முட்டையில் இருக்கிற ஈரப்பதெல்லாம் குறைஞ்சி வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டால் போதும். இப்போ முட்டையை நல்லா இது போல் கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டஃபிங் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங் கூடவே கொஞ்சமாக வெங்காயம் இது போல் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளும் தூவி விட்டுடலாம். இப்போ இதையும் ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த சூடுலேயே அப்படி இருக்கட்டும். அவ்வளோதான், சூப்பராக நமக்கு ஸ்டஃபிங் இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியில் நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். இதுக்கு மேலே கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் அப்ளை பண்ணிடலாம். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா மயனாஸ் இருந்தால் கூட நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுக்குங்க. அப்ளை பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தால இந்த முட்டை ஸ்டஃபிங் அதை எடுத்து உள்ளே அப்படியே வச்சிடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்டஃபிங் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுடுங்க. ஸ்டஃபிங் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அப்படியே ரோல் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான சப்பாத்தி எக் ரோல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சுலபமாக இந்த ரெசிபி ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்டியான ரெசிபி இது. இது போல் நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுத்தாலும் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வந்துடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.